அழைக்கிறான் மாதவன். வணக்கம் அண்ணா. வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கேண்ணா. உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குண்ணா. அதுக்கப்புறம் திதி தேவதை வழிபாடும் பண்ணிகிட்ருக்கேண்ணா. அது பண்ணினதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவல் மாற்றம்லாம் நடந்திருக்குண்ணா. உடல் அளவுலையும் மன அளவுலையும் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் பல பேர் டெய்லியும் புலம்பக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். டெய்லியுமே ஐயோ என் மண்டை பிச்சுக்குதுங்க, என்னால் என்னோடய எண்ணத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னோடய மைண்டை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி டெய்லி உட்காந்து சஃபர் ஆகிட்டே இருக்கீங்களா? இன்னையோட நீங்கள் இந்த சஃபரிங்லேருந்து வெளியே வந்துடலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த சஃபரிங் ஏன் ஏற்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடிப்படையில் உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும்போது உங்களோட மைண்டு ஏகப்பட்ட எண்ணங்கள் எழுப்பிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள் வரும்போது அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது கூட போராடணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எப்படி எனக்கு வரலாம், இது எப்படி எனக்கு வரலான்னு சொல்லி ஒரு இடத்துலையுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இங்கே யாரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஈவன் அது உங்களையும் சரி. முதல்ல உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா முடியுதா? அதே மாதிரி உங்களை இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா முடியுமா? நீங்கள் உங்களோட குழந்தையவோ இல்லை யாரையோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா முடியுமா? இங்கே யாருக்கும் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயம் பிடிக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் நான் சொல்லித்தரேன். முடிஞ்சால் இன்னிலேருந்து கடைபிடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மைண்டு ஒரு விஷயத்தையும் எப்படி எழுப்புது அப்படின்னா, இந்த தாட்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னா, இந்த 5 புலன்கள் வழியாக இந்த தாட்ஸை க்ரியேட் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு வச்சு ஒரு எண்ணங்கள் உருவாகும். நீங்கள் டேஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு எண்ணங்கள் உருவாகும். டச் பண்ணுறது மூலமாக ஒரு எண்ணங்கள் உருவாகும். அப்போது பார்க்குறது, கேட்குறது, இந்த 5 புலன்கள் வழியாக இந்த எண்ணங்கள் உருவாகுது. இந்த மனம் இதை வைத்து தான் நீங்கள் செயலேப்படுது. இப்போ இந்த மனதிற்கு இல்லாத ஒரு பதிவை எடுத்து இந்த மனம் செயல்படுமானா செயல்படவே படாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த பூமியே தெரியும், ஒரு சனிக்கோளை தெரியும், அடுத்து என்னென்ன கோள்கள்லாம் இருக்குதோ அந்த கோள்கள் எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையே இல்லாத ஒன்றத்தை பற்றி திங்க் பண்ணுமானா திங்கே பண்ணாது. அப்படி ஆல்ரெடி உங்கள் மைண்டில் ஒன்றத்தை கற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா திங்க் பண்ணும். ஆனால் இப்படி ஒன்று இருக்கான்றதே நீங்கள் பார்க்காத. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஏஐ இமேஜ் எடுத்துங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு இமேஜ் எடுத்துங்க. ஒரு புலி போலியும் இருக்குது, இந்த சைடு பார்த்தா யானை போலியும் இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு இமேஜை இதுக்கு முன்னாடி உங்களோட மைண்டுக்கு வந்திருக்குமானா வந்திருக்காது. இப்போ இந்த மாதிரி 2 கலவையிலையும் ஒரு மிருகம் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் அந்த இடத்துல என்ன பண்ணுது உங்கள் மைண்டு, இந்த மாதிரி இருக்குமோன்னு சொல்லி ஒன்றத்தை கற்பனை பண்ணுது. அப்போ உங்களுக்கு இல்லாத டேட்டாவை பற்றி இந்த மைண்டு என்றைக்குமே எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. உங்களுக்கு என்னென்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வச்சு தான் உங்களுக்கு ஒரு எண்ணத்தையே க்ரியேட் பண்ணுது. அப்படின்னும் போது நீங்கள் இதை கண்டு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்போ நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இது எப்படி வரலாம், இது எப்படி வரலாம், இது எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நிகழ ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, ஏன் போராட்டம் நம்ம நிகழ்த்துறோம் அப்படின்னா, எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடியது தான். நீங்கள் எந்த இடத்துல போராட்டம் செய்தாலும் அந்த இடத்துல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், எனக்கு எதிர்மறையான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல ஒரு போராட்டமே நிகழுது. இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் கவனிங்களேன். கவனிக்கிறத விட மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் ரொம்ப உங்களுக்கு சூப்பராக சிம்பிளாக ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழுதுன்றதை அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு பயம் அடிப்படையில் என்ன உண்டாகுதுன்னா, இது எனக்கு வரவே கூடாது, எனக்கு இது வரவே கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் உருவாகுது. பயம் உருவாச்சுனாலே உங்களுக்கு அந்த இடத்துல எண்ணங்கள் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வீட்டை விட்டு ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க, நம்மளோட ரிலேட்டிவ், நம்ம அம்மாவோ இல்லை அப்பாவோ யாரோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க வெளியே போகிறாங்கன்னா, வெளியே போயிட்டு வரும்போது நல்லா வருவாங்களா, இல்லை ஏதாவது அவங்களுக்கு அடிபட்டுருமா, இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பாயிடுமான்னு சொல்லி மைண்ட் இங்கே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும்போது, ஐயோ அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் அந்த போராட்டம் உங்களுக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எல்லோருக்குள்ளேயுமே இன்றைக்கி ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதுதான், மைண்டு என்னென்னலாம் பேசுதோ அது எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ யாராவது போகிற போக்கில் ஒருத்தன் உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னா அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை ஜஸ்ட்டு கவனிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணத்துக்கு உண்டான பவர் ஒரு செகண்ட், அவ்வளோதான். ஒரு செகண்டுக்கு அப்புறம் வேறு ஒரு எண்ணத்தை கொடுக்க போகுது. அதை கவனிச்சிங்கன்னா திரும்ப அடுத்த ஒரு செகண்டுக்குள்ளே போயிடும், அடுத்து அதை கவனிச்சிங்கன்னா திரும்ப அடுத்த செகண்டுக்குள்ளே போயிடும். இப்படி எண்ணங்களுக்கு உண்டான பவர்ன்றது மிஞ்சி போச்சுன்னா ஒரு அரை வினாடியிலிருந்து 1 வினாடி தான். இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ பயப்படணும்? அப்போ இங்கே ஒரு விஷயத்தையும் மனம் எழுப்பும்போது அதை கவனிங்க. எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ எல்லாமே மாறிடும், சகலமும் மாறிடும். கவனித்தால் சகலமும் மாறும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ உங்களோட பணம் ரொம்ப செலவாகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு 15,000 20,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 15,000 சேலரி வாங்குறேன், ஆனால் என்னால் எதையும் சேமிக்க முடியல. ஆனால் என்னோட செலவு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 7,000 தான் நான் பட்ஜெட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க இது இப்படி செலவாகுது, எப்படிங்க இப்படி செலவாகுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே அந்த ஒரு போராட்டத்தை நிகழ்த்திக்கிட்டே இருந்தீங்க, ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாறாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல செலவாகுது, ஸோ எந்த இடத்துல நான் அதிகமாக செலவு பண்ணுறேன், எந்த இடத்துல நான் மிச்சம் பிடிக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறது மூலமாக இந்த ஒரு விஷயத்தை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போ இங்கேயும் என்ன இருக்குன்னா அடிப்படையில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு 2 வீலரையோ இல்லை காரையோ பஞ்சர் ஓட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகே, பஞ்சர் ஓட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்த உடனே அந்த இடத்துல ஆணி இருக்குது இல்லை ஏதாவது இருக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு பஞ்சர் போட்டு உங்களை அமுச்சு விட்ருவாங்க. இல்லை எனக்கு பஞ்சர் எப்படி ஆச்சுனே தெரியல, எனக்கு எங்கே காற்று போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த டயரில் முழுவதுமாக காத்தடிப்பாங்க, அந்த டியூப்பில் முழுவதுமாக காற்றடிப்பாங்க, டயரோ டியூபோ சம்திங். ஓகே, ஒரு முழுவதுமாக காற்றை ஃபில் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் வச்சு செக் பண்ணுவாங்க எங்கே அந்த ஏர் பபிள் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, எந்த இடத்துல ஏர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்த ஸ்பாட் பண்ணி ஃபைன் பண்ணி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிப்பாங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த முழுவதுமாக அந்த காற்றை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு இடத்துல பஞ்சர் போடுவாங்க. அப்போது என்னென்னா நீங்கள் இப்போ அந்த இடத்துல மாற்றணும், திரும்பவும் பழைய நிலைக்கு ஒன்றத்தை கொண்டு போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஒரு விஷயம் நிகழுதுன்றதை நான் கவனிச்சனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றதான் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ எனக்கு ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா இந்த பயத்தை கண்டு பயப்படாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏன் இந்த பயம் எனக்கு உருவாகுது, இந்த பயம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புலப்பட்டுரும் ஏன் இது வருது அப்படின்னு சொல்லி. இப்போது இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நான் மேற்கொள்ளலாம் அப்படின்னா எல்லாமே மைண்ட்ஃபுல்னஸ், அவ்வளோதான். இப்போ நான் கவனிங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக என்ன நடக்குதுன்னா நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. மைண்ட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஆன்சைட்டியாக இருக்கட்டும், இல்லை ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், எனிதிங் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஒரே ஒரு மெடிசன் தான் அது மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ ரிசர்ச்சுமே என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் பண்ண உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம், டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா வெளியே வந்துடலாம், உங்களை முழுவதுமாக ஒரு சூப்பரான ஒரு பர்சனாக சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதனால தான் நானும் மைண்ட்ஃபுல் மெடிடேஷனை நிறைய கிளாஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் தரேன் பார்த்துங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியுமானா சூப்பராக மாற்ற முடியும். அதை விட மிகப்பெரிய ஒரு டூல் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே கிடையாது. நீங்கள் சாட்சியாளனாக இருந்து பார்க்குறதுன்றதும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்க உங்களுக்கு இந்த பயம் பதட்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். நான் என்ன பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ அந்த கிளாரிட்டி கிடைக்கும்போது உங்களால் ஈஸியாக பயணம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் 5 புலன்களால் ஏற்படக்கூடியதான். ஆனால் எண்ணங்கள் திங்கிங்காக மாறி ஆக்ஷனாக மாறும்போது தான் பிரச்சனையாக வருமே தவிர இங்கே எண்ணங்களாக வரும்போது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எண்ணங்களை ஆக்ஷனாக மாற்றுறதுன்றது முழு பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அது வரைக்கும் அந்த ஆக்ஷனாக மாறாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்ஷன் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ அதை கவனமோடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஸோ தாட்னால பிரச்சனைனா தாட்னால பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் ஏண்டா எனக்கு இப்படி இருக்குது, ஐயோ என் மைண்டு போட்டு என்னை இவ்வளோ பாடாக படுத்துதே அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து வருத்தப்படுறதை விட ஏன் இது இப்படி நடக்குதுன்றது கொஞ்சம் அப்படியே கவனிங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மைண்டை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை விட்டு போயிடும். ஸோ சிம்பிளான ஒரு ட்ரிக் தான், முடிஞ்சால் கடைபிடிச்சு பாருங்கள். சிம்பிளான ட்ரிக்கு, ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ட்ரிக். ஏன் தெரியுமா, ஒரு இடத்துலையுமே நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போது நான் கவனித்து இதுலேருந்து வெளியே வந்துட்டேன், திரும்பவும் எனக்கு அந்த நிலைக்குள்ளே பழைய நிலைக்குள்ளே போகுமானா ஆமாம் போகும். இப்போது ஒரு மாடை எடுத்து நீங்கள் கட்டுறீங்க, நீங்கள் வளர்க்கக்கூடிய மாடை எடுத்து ஒரு இடத்துல நீங்கள் கட்டுறீங்க, கட்டினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா இல்லை அப்பப்போ கண்காணிச்சிட்டே இருப்பீங்களா, மாடு கட்டியிருக்கா நாயை கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி நான் எந்த உயிரினத்தை வளர்த்தாலும் அதை நான் கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இருப்பேன். நான் என்னோட கண்காணிப்பில் தான் இருக்கா, என்னோட பிடியில் தான் இருக்கான்னு சொல்லி நான் அப்பப்போ அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கரெக்டாக கட்டியிருக்கா, எப்போ வேணால் அதை அவுத்துட்டு ஓடலாம்ல. அதே மாதிரி தான் உங்களோட மனமும். அப்போது அந்த மனம் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கவனித்து அதை சைலண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. திரும்பவும் அந்த மனம் என்ன பண்ணுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட செயலுக்கு திரும்பும். அப்போ அதோட செயலுக்கு திரும்பும்போது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது நான் ஒரு கண்காணிப்பிலே வச்சுருக்கேன்னா இந்த மனம் எப்படி செயல்படுது, கரெக்டாக யோசிக்கிறேன்னா கரெக்டாக செயல்படுறேன்னா அப்படின்னு சொல்லி அதை கண்காணிச்சிட்டே இருக்கும்போது இந்த மைண்டுனால உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனையே இருக்காது. ஸோ பெரிய டூலே என்னென்னா மைண்ட்ஃபுல்னஸ் தான். இந்த மைண்ட்ஃபுல்லாக இருந்து கவனிக்கும் போது நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.